பாமஸ் உங்களுக்கு நான் ஒரு குறிப்பு தர போகிறேன். இது வந்து தோளம்பழ ஜூஸை கரைச்சி குடிச்சிட்டோம். நாங்கள் அந்த தோலை கொண்டு வந்து வெட்டி வெட்டி தூளாக்கி ஊற வச்சு கொண்டு வந்திருக்கோம். இதை கொண்டு தக்காளி கத்தரி எல்லா பயிர்களுக்கும் இந்த ஜுக்கால அள்ளி ஊற்றினால் நல்ல விளைச்சலை தரும். தக்காளின்ற வளர்ச்சிக்கு ஒரு சின்ன கிடங்கு கிண்டி போட்டு அதுக்குள்ள ஜுக்கால ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்டால் தக்காளி வளர்ச்சிக்கு நல்லா வளர்ந்து காய்க்கும். பெரிய காய் வரும். இது தக்காளிக்கு நல்ல வளர்ச்சியை தரும். ஆனால் ஒரு பூச்சி புழுவண்டும் கிட்ட இறங்காது இந்த தோடம்பழ தோலுக்கு. இது வந்து இப்போ நாங்களும் குடிக்கலாம். நல்லா ஊறி இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஆச்சு நல்லா வளரையில் அதுக்காண்டித்தான் இந்த தோடம்பழ ஜூஸை விட போகிறோம். கிழங்க வெட்டி போட்டு விட போகிறோம். எல்லாத்துக்கும் விட்டுடும். விட்டால் தெரியும் ஒரு கிழமையில் பலன் என்னாண்டு. இது இந்த ஜோக்கு தான் அளவு 200 மில்லி வரும். இதில் ஒரு கப்பு புல்லை விட்டாச்சு. இந்த மண்ணை அப்படியே மூடி விட்டால் சரி. விட்டமின் சி எல்லாம் சேரும். ஒரு கிழமைக்கு பிறகு பார்த்தா தெரியும் என்ன வந்ததற்கான. இந்த மற்ற கண்டலையும் இந்த தக்காளி 2 மாதம் ஆச்சுது. ஆனால் வளர்த்தி காணாது, காயும் பருப்பு காணாது. இது இந்த பலன் எடுக்க ஒன்று வந்தால் இந்த தூரம்புல ஜூஸை தான் விட வேணும். விட்டால் ஒரு நாளத்துக்கு வரும். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. வேந்தாங்கால குளிர் வந்துடும். குளிர் வந்தால் எல்லாம் காஞ்சி போகும். எல்லாம் ஒரு மாதிரி இல்லாடி தரைக்கு இன்ஜினேக்க வர வேண்டிய தக்காளி. இந்த வருஷம் வருஷம் எல்லா பயிர்களுக்கும் விளைச்சல் காணாது, வளர்ந்ததும் காணாது. எல்லாம் கஷ்டம்தான். அதுக்காண்டி தான் இந்த பயிர்களை பார்த்து செய்கிறோம். எல்லாம் நட்சத்திர இந்த வருஷம் வளர்த்தி காணாது. அசைதே இல்லை. சின்ன சின்ன பிஞ்சு காய வருது. ஆனால் மரம் முத்திட்டுது. மரம் இது வந்துடுது. ஆனால் இதுக்கு செய்கையெல்லாம் போட்டது கூட இந்த வருஷம் என்னென்னு தெரியலை. எல்லாம் இதாக இருக்குது. தக்காளியெல்லாம் வளரையில் இதுக்கு இத்தரைக்கு வந்திருக்கு அவனும் பரிசை. வீட்டுடி மரம் வீட்டுடி காயில் பூக்குது. கத்தரி தக்காளி உணாகண்டு வளர்கிறதுக்கு பொட்டாசியம் தேவை. அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு விட்டமின் சி தோடம்பழத்திலாம் கூட இருக்குது. அந்த எலுமிச்சம்பழ கோது அந்த கழிவுகளை கொண்டு வந்து போட்டால் இதுகளுக்கு சத்து கிடைக்கும். விட்டமின் சி பொட்டாசியம் தேவை. அதுக்கு உருளைக்கிழங்கு தோல், கரட் தோல், பூசணிக்காய் தோல் அப்படியான காய்கறிகளின் தோலை கொண்டு வந்து தாட்டு விட்டால் நல்லா வரும். இது முதல் தாட்டது பார்ப்போம். இது ஒரு இடத்துக்கு வந்துடுது. வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம்